இப்போ விற்கிற விலைவாசி ஆடம்பரத்தில் 7,000 ரூபாயில் குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் கண்டிப்பாக அதுதாங்க உண்மை. 7,000 ரூபாய் இருந்தால் போதும், நமக்கு பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு கொண்டு வர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுல மட்டும் பாருங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு வீடியோ பார்க்கறக்கு போயிடலாம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, தேவையில்லாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் நம்மளோட டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இதை சும்மா நம்ம வந்து இப்படியெல்லாம் பண்ண முடியுமா, அப்படியெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பேசிட்டு போகிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. நான் 7,000 ரூபாய்ன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு தாட் வந்து ஒவ்வொரு செலவையும் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் மாதம் 15,000 செலவு பண்ணிட்டு இருக்கிறது 12,000 கம்மியானா கூட, அதாவது 12,000 மட்டும் 3,000 கம்மியானா கூட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தான் அதிலிருந்து. ஸோ நான் சொல்கிறதா கடைப்பிடிக்கிற ஒரு சில டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சாப்பாட்டுக்கும் நம்மளுடைய மளிகை ஜாமான பொருட்களுக்கு தான். இதில் வந்து 7,000 ரூபாயிலிருந்து நான் இப்போ வந்து சதவீத கணக்குலையும் சொல்ல போகிறேன், அமௌண்ட் விகிதத்திலையும் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ 45% வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்காக செலவு பண்ணணும். அதாவது 3,000 ரூபாய் அரிசி, காய்கறி, பருப்பு, எண்ணெய் அப்படிங்கிற ஒரு சில விஷயத்துக்காக. இது எல்லாத்தையும் ஒரே டைம் பிளான் பண்ணி பல்காக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சில செலவுகளை குறைக்கலாம். அதாவது கோல்டு வின்னர் 5 லிட்டர் எடுக்கிறதுக்காக ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா 5 லிட்டர் எடுக்கிறது பெஸ்ட்டாக தெரியும். ஆனால் ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் இல்லாட்டி 1 லிட்டர் அந்த மாதிரி இருந்தால் போதும். 2 பேர் இல்லை குழந்தைங்க ஒருத்தருங்க 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் டு 3/4 லிட்டர், ஏதாவது நம்ம பலகாரம் போடுறோன்னா 1 லிட்டர் வரைக்குமே தேவைப்படலாம். அதுவே வந்து ரொம்ப அதிகமாக தான் எனக்கு தோணுது. ஸோ இடைக்கிடைக்கு நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுவோம். அது இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் கூட தாளிப்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால் நமக்கு தேவையான நீட்ஸை வந்து 3,000 வந்து பட்ஜெட் பண்ணிக்கிறது. செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இபி ப்ளஸ் வாட்டர், அதாவது நம்மளோட கரண்ட் பில்லும் தண்ணி செலவும், அந்த விஷயத்தை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக எத்தனை % அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10%, அதாவது 7,000 ரூபாயிலிருந்து 700 ரூபா அதுக்காக செலவு பண்ண போகிறோம். லைட்டு, ஃபேனு இதெல்லாம் தேவையில்லாமல் ஓடிட்டுருக்கிற ஒரு சமயத்தில் வந்து அதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சில செலவுகளை குறைச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத டேப் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு, ஆனால் அதை அடக்காமல் அப்படியே வந்து நம்ம அசால்ட்டாக விட்டுட்டோம், லீக் ஆகிட்டே இருக்கிறதுங்க மட்டும் சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதை பார்த்து ஒவ்வொரு டைமும் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தான் வந்து நம்ம வந்து செலவு கம்மி பண்ண முடியும். எந்நேரம் அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், நமக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக குடும்பத்தை நடத்தணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா ஒரு டைம் 1 நாள் 2 நாள் 3 நாள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். போக போக அதை வந்து ஈஸியாக பழகிடும். அதாவது ஃபஸ்ட்டு பல்லு விளக்கையில் நம்ம எவ்வளோ அடம் பிடிச்சிருப்போமோ, இப்போ வந்து பல்லு விளக்குறதுக்கு சொல்லாமையே வந்து கால் பாத்ரூமில் போய் பேஸ்ட் எடுத்து ப்ரஷ் எடுத்து செய்யுதில்ல, அந்த மாதிரி தான். ஓகேங்களா? தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்காக, மெடிசனுக்காக, நம்ம ஒரு சில ட்ராவல்காக, அதாவது திடீர்னு ஒரு நல்ல சுபகாரியங்கள் இருக்கும், திடீர்னு ஒரு அசம்பாவிதமான ஒரு சம்பவங்கள் எல்லாம் வந்து இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு 10%, அதாவது 7,000 ரூபாயில் 700 ரூபா. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, வண்டியிலேயே போகணும் அப்படிங்கிற எந்தவித கட்டாயம் இல்லை. பக்கத்து ஏரியாவில் தான் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னா நம்ம பஸ் யூஸ் பண்ணலாம். அதுவும் நம்மளுக்கு இலவச பஸ் இருக்குது, அதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மெட்ரோ யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே இருக்கிறீங்க அப்படின்னா. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இதில் கூட சேவ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா ஒரு மாதம் வந்து எந்த ஃபங்க்ஷன்ஸும் இருக்காது, எந்த ஒரு நிகழ்வுமே நடந்திருக்காது. அந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 700 ரூபா கூட நம்மளுக்கு மிச்சமாக தான் இருக்க போகுது. ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் மொபைல் ரீசார்ஜ் அப்படிங்கிறதுக்காக ஒரு 10%, அதுக்கும் வந்து 700 ரூபா செலவு பண்ணுறோம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, லோவாக இருக்கிற ரீசார்ஜ் பிளானை வந்து செலக்ட் பண்ணிக்கிறது. நம்ம நெட்டே யூஸ் பண்ண மாட்டோம். சம்டைம்ஸ் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தால் அங்கேயே ஒய்ஃபை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வீட்டுக்கு வந்தோடனே தான் நெட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்பவும் வீட்டு வேலையிலலாம் பார்த்துட்டு அந்த தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி செல்லு பார்க்குற பர்சனாக இருந்துச்சுன்னா அந்த டைம் மட்டும் தான் யூஸ் ஆகும். ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரீசார்ஜ் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸ்கூல் ஃபீஸ் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இயர்லி ஒன்ஸோ 6 months ஒன்ஸோ கட்டுற மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த டைமில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கையில் அமௌண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடையில் வந்து நம்ம ஸ்கூலுக்குன்னு தனியாக ஒரு ஃப்ரீ பிளான் பண்ணி தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து அந்த டென்ஷன் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த்து ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து போன வீடியோவில் சொல்லிட்டேன். அதுவும் வந்து ஒரு செலவு கணக்கில் எடுத்துக்கிட்டோம் மட்டும்தான் தான் நம்மளால் சேவிங்ஸ் பண்ண முடியும். சேவிங்ஸ்னால் உண்டியில் போட்டு வைக்கிறதோ இல்லை சும்மா நம்ம தனியாக எடுத்து வைக்கிறதோ எல்லாம் சாத்தியமே ஆகாது. ஏன்னா ஒரு மாதம் பெருமைக்கு சேர்த்து வச்ச
வச்சுருவோம். அதுக்கப்புறம் அது மறந்துடும், இல்லைன்னா உண்டியல்ல போட மறந்துடுவோம் நம்ம இருக்கிற பிஸிக்கு. அதனால நம்மளை எப்படி இன்வால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, போஸ்ட் ஆஃபீஸில் எஃப்டி மாதிரி இல்லைனா ஏதாவது நம்ம குட்டி குட்டி சீட்டு மாதிரி போட்டு வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு பயம் இருக்கும், கட்டணும் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், நமக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 6th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டில் சின்ன சின்ன செலவு இருக்கும் இல்லைங்களா, அதாவது கிளீனிங் திங்ஸ் வாங்கணும், சோப்பு வாங்கணும், பேஸ்ட் வாங்கணும், இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு 10%, அதுக்கு ஒரு 700 ரூபாய் காம்போ ஆஃபரில் வாங்கிட்டு நமக்கு தேவையானதை வாங்கிட்டு இதில் கூட மிச்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு சில பொருட்கள் தானே, அதனால் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் 700 ரூபாயும் நம்மளுக்கு செலவாகாது. அதையும் கூட நம்ம சேவிங்ஸில் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து பிளான் பண்ணும்போது நிறைய மிச்சமாகிற மாதிரி தெரியும். 7th ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எமர்ஜென்சி இல்லாட்டி அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்ஸ், அதுக்காக ஒரு 5%, 500 ரூபாய். எங்காவது மெடிசன் வாங்கணும், அப்படி இல்லைன்னா வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு, இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஒரு சில செலவுகள் இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்காக ஒரு 500 ருபீஸ் நம்ம எடுத்து வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ இப்போ எல்லாம் சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா 7000 வந்துருச்சு. இந்த பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளான் பண்ணி உங்களோட செலவுகளை நீங்கள் நோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே ஒரு சில செலவுகள் தவிர்த்துக்கலாம். 7000ல குடும்பம் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் செலவுலேருந்து கொஞ்சம் குறைச்சிங்கனாலும் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.